பெரிய வெங்காயம் 4 தக்காளி 10 பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 12 முந்திரியை கொஞ்சமாக பால் ஊற்றி ஃபஸ்ட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கோங்க. ஊற வச்ச முந்திரியும் சேர்த்து அரைச்சி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம ஒரு பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதனால் பச்சை வாடை போக வெந்ததும் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலாடை எடுத்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு விட்டுருங்க. இப்போது நமக்கு ரொம்பவே அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்